யோ கேஸ் திஸ் மாரிட்டியன் டிவிக்கோட மாநாடு வந்து நேற்று மாமல்லபுரத்தில் வந்து நடந்துச்சு. அப்பா பயங்கரம் மிரட்டி விட்டுட்டாங்க. டிவிகே தலைவர் வந்து விஜய் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கட் அண்ட் கிளியரா இருந்துச்சு. அதில் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டத ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் மொதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இந்த சிபிசிஐடி கேஸ், அதுக்கப்புறம் அந்த மூவி ரிலீஸ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சிம்பதியில் எந்த ஓட்டுமே கேட்கல. ஜஸ்ட் ப்ரெஷர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முடிச்சிட்டாரு. ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு. நெறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க இந்த விஷயத்தலாம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்குவாங்கன்னு. அந்த வேலையே அங்க நடக்கல. 2வது வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே வந்து இந்த நாட்ட ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து இந்த ஸ்பீச்ல தான் அவர் முறையா வச்சிருக்காரு. ஸோ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 பேத்துமே டைரக்ட்டா தமிழ்நாட்டுக்கு நீங்க தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. எந்த ஒளிவு மறைவும் இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து கட்சியோட விஷயத்துக்கே வராரு. தொண்டர்களையும், உறுப்பினர்களையும் எல்லாத்தையுமே வந்து ஒற்றுமையா இருக்க சொல்றாரு. சமீப காலத்துல சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அவங்க கட்சிக்குள்ள. தொண்டர்களுக்கிடையே, உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து களப்பணியில வந்து அவங்களோட தொண்டர்களையும், உறுப்பினர்களையும் தீவிரப்படுத்துறதுக்காக ஒரு உறுதிமொழியும், "இட்ஸ் நாட் எலக்ஷன், இட்ஸ் அ வார். வி ஆர் த வாரியர்ஸ்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாத்தையும் பூஸ்ட் அப் பண்ணியிருக்காரு. இது வந்து தேர்தல் கிடையாது. இது வந்து ஒரு வார். நம்மலாம் வந்து போராடுற போராளிகள், வீரர்கள் அப்படின்னு சொன்னோனே அரங்கமே அதிர்ச்சு. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்பீச்ல வந்து கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சுட்டாரு. எல்லாருமே தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லாருமே பயங்கர கைத்தட்டல். எல்லாரும் ரொம்ப உத்வேகமா இருக்காங்க. இனி அடுத்து வர களப்பணிகளோட நிலவரங்களையும், என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.